வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எம்பியாக இருந்த ஒருத்தவங்க தமிழ் சினிமாவில் ஹீரோவாகவும் இருந்திருக்காங்க. ஆரம்பித்த ஒரே ஆண்டில் கட்சியை கலத்த நடிகர் இவங்கன்னு சொல்லலாம். இவரை பற்றி ரொம்ப விரிவாக ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. தமிழக அரசியலுக்கும் தமிழ் சினிமாவுக்கு இடையில் ரொம்பவே நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் அண்ணா, கலைஞர், எம்ஆர் ராதா, எம்ஜிஆர் இவங்கெல்லாம் தங்களோட கொள்கைகளை சினிமா மூலமாக தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க. இதுவே பிற்காலத்தில் திமுக மற்றும் அதிமுகன்னு சொல்லி பெரிய கட்சிகள் உருவாவதற்காக ஆட்சியை பிடிக்கிறதுக்கான ஒரு அடித்தளமாகவும் அமைஞ்சிருச்சு. நடிகர் எம்ஜிஆருக்கு அப்புறமா பாக்யராஜ், டி ராஜேந்தர், விஜயகாந்த், கமலஹாசன், சரத்குமார், கார்த்திக், கருணாசு வரைக்கும் நிறைய முன்னணி நடிகர்கள் தனி கட்சியை தொடங்கினாங்க. ஆனால் இவங்களில் பெரும்பாலானவர்களால் திமுக, அதிமுக அளவுக்கு வெற்றி பெற முடியலன்னே சொல்லலாம். சில பேர் அரசியலில் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் சிலரோ தோல்வியால் அந்த கட்சியை அப்படியே கைவிட்டுட்டு போயிட்டாங்க. அப்படி தான் சினிமாவில் புகழோட உச்சியில் இருந்து அரசியலில் இருந்து கட்சியை தொடங்கி பின்னால் தோல்வியை சந்தித்து கட்சியை கலைச்சவங்க நிறைய பேர் இருந்தாலும் இவங்களில் ஒரே ஒருவரை மட்டும் கட்சியை ஆரம்பித்த ஒரே ஆண்டில் கட்சியை கலைச்சதை பற்றி பார்க்கலாம் வாங்க. தமிழக அரசியலில் 2 துருவங்களாக பார்க்கப்பட்ட நடிகர் சிவாஜி கணேசன் மற்றும் எம்ஜிஆருக்கு இடையிலான அரசியல் பயணங்கிறது இதற்கு விடை சொல்லும்னே சொல்லலாம். நடிகர் சிவாஜி கணேசன் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நாடகங்களில் ரொம்ப சிறப்பாக நடிச்சிட்டு இருந்தவங்க. அவங்களோட நடிப்பை பாராட்டி தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன்ற பட்டத்தை கொடுத்தாங்க தந்தை பெரியார் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் சிவாஜி அறிமுகமான முதல் படமான பராசக்தியே ரொம்ப திராவிட கொள்கையில் ஒரு தாங்கி வந்த ஒரு படமாகவே இருந்துச்சு. அதுக்கு வசனம் எழுதியவர் கலைஞர் கருணாநிதி என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் இயல்பாகவே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் திமுகவோட ஆதரவாளராக இருந்திருக்காங்க. திமுகவில் ஏற்கனவே நடிகர் எம்ஜிஆர் ஒரு செல்வாக்கு மிக்க சக்தியாக இருந்திருக்காங்க. ஒரே கட்சியில் 2 பெரிய நடிகர்கள் இருந்தால் உரசல் ஏற்படுறது சகஜம் தானே. அந்த மாதிரி தான் நடிகர் சிவாஜி திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வந்ததை திமுகவினர்லாம் ரொம்பவே கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக எம்ஜிஆரோட ஆதரவாளர்கள் இதை எதிர்த்ததுனால அதிருப்தி அடைஞ்ச சிவாஜி திமுகவை விட்டு வெளியேறிட்டாங்க. இதுக்கப்புறம் ஈவிகே சம்பத் தான் தொடங்கிற ஒரு கட்சியில் சேர்ந்து காலப்போக்கில் அந்த கட்சி தான் காங்கிரஸோட ஐக்கியமாக காங்கிரஸ் ஆகிறாங்க சிவாஜி அவர்கள். இந்த காங்கிரஸில் இந்திரா காந்திக்காக பாத யாத்திரை போன சிவாஜி நாடாளுமன்ற மேலவை உறுப்பினரோட பதவியை வாங்கிக்கிறாங்க. ஆனால் எம்ஜிஆரோட மறைவுக்கு அப்புறமா அதிமுக 2ஆக பிரிஞ்சிருது. அப்போ காங்கிரஸ் கட்சி ஜெயலலிதாவோட கூட்டணி வச்சது சிவாஜிக்கு பிடிக்கலை. இதனால் காங்கிரஸில் இருந்து விலகி தமிழக முன்னேற்ற முன்னணின்னு சொல்லி ஒரு தனி கட்சியை தொடங்குறாரு. 1989 தொடங்கப்பட்ட சிவாஜியோட தமிழக முன்னேற்ற முன்னணி கட்சி எம்ஜிஆரோட மனைவி ஜானகி தலைமையில் அதிமுக அணியோட கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திச்சிச்சு. இருந்தாலும் அந்த தேர்தலையும் தமிழக முன்னேற்ற முன்னணி போட்டியிட்ட எல்லா இடத்துலையும் தோல்வியை தான் தழுவுச்சு. திருவையாறு தொகுதியில் போட்டியிட்ட நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு தோல்வியே கிடச்சிச்சு. இதனால் 1989 ஆரம்பித்த ஒரே ஆண்டில் தன்னோட கட்சியை கலைச்சிட்டு ஜனதா தளம் கட்சியில் தன்னை இணைச்சிக்கிட்டாங்க சிவாஜி கணேசன் அவர்கள். தேங்க்யூ.